ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் என்ன அழகா வந்திருக்காளுவே. நாம ரொம்ப சிம்பிளா வந்துட்டோம் டி. நான் சொன்னேன் அழகா பியூட்டி பார்லர் போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு வரணும். எவ கேட்டா அவ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து கமெண்ட் வந்திருக்கா. என்ன வருத்து வராளுவே. இல்ல போத கரைக்கு நம்ம ரிசர்ச்ல வேற கொண்டு வச்சிட்டாவ. சரி விடு, எது நடந்தாலும் நன்மைக்கு தான். எது நன்மைக்கு? இப்படி வரவங்களுக்குலாம் பூ கொடுக்கதா நன்மைக்கு. அந்த பையனை பாரு, காலேஜுக்கு கேனப்பை மாதிரி வருவானே, அவன் தானே அவன்? ஆமாட்டி. அந்த மலர்ப்புல தான் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே போறட்டி. அவளுக்கு வேலையே இல்ல. இங்க பாரு, அவன் பின்னாடி எப்படி சுத்திக்கிட்டு போறானே. எடி மலரே, எடி மலரே இங்க வா. என்ன? அது நம்ம கிளாஸ் கோவால் தானே? கோவால் இல்ல, கோபால் மை டியர். எப்பல இருந்து அவன் கிளாஸுக்கு தான் கேனப்பை மாதிரி வருவான். இப்போ எப்படி வந்திருக்கான் பாத்தியா? அத்தடி அதனே நான் கேக்கேன். அது கோவால் தானே? கோவால் இல்ல, கோபால். சப்பா, நான் அவனை ஒன்னு செய்ய விரும்பிட்டு இருக்கேன். இப்போ அவனை நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். நான் நல்லா ஃபாலோ பண்ணு. ஏய், உங்களுக்கு அவன தெரியுமா? நம்ம பிரின்சிபால் என்ன ஸ்டேஜ்ல வச்சு பேச சொல்லிருக்காங்க தெரியுமா? ஒண்ணு பேச சொல்லிருக்காவளா? ஆமா, சீஃப் கெஸ்ட் வரவங்கள பத்தி நான் தான் புகழ்ந்து பேச போறேன். அதுக்கு தான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு மனப்பாடம் பண்ணாதான் வர. சரி நீ போய் மனப்பாடம் பண்ணு. சீஃப் கெஸ்ட் யாரலாம்? அதே பெரிய பெரிய தலைவர்களா வராங்களாம். அவங்க தான் சீஃப் கெஸ்டா வராங்களாம். அவங்கள பத்தி தான் புகழ்ந்து பேச சொல்லி எனக்கு பிரின்சிபால் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனப்பாடம் சரி நல்லா பண்ணு. சீஃப் கெஸ்ட் யாரு? யாருக்கு தெரியும்? எழுதி கொடுத்துருக்காங்க. நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீஃப் கெஸ்ட் நிலைமை நினைச்சு பார்த்ததான் பரிதாபம். சரி நீ போய் மனப்பாடம் பண்ணு போ. போயிட்டு வாமா. நான் கோவால ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோவால் வந்தா சிக்னல் கொடுங்க சரியா? கட்டாயமா கொடுத்துருவா. சீஃப் கெஸ்ட் நிலைமையில எடுத்துக்கிட்டே ஆறுதே. இவன் மனப்பாடம் பண்ணிலாம் ஒப்பிக்க போறா. சீஃப் கெஸ்டா வந்தே துண்ட காணும் துணிய காணும் ஓட போறாவ. நான் கண்டிப்பா சொல்றேன், நண்பன் படத்துல வரும் தெரியுமா? பிரின்சிபாலே சின்ன சத்யராஜுக்கு எழுதி கொடுத்திருப்பாரு. அந்த நிலைமை தான் இன்னைக்கு இங்க ஆக போகுது. அப்ப சமக்க சரி இருக்குன்னு சொல்லு. கண்டிப்பா இவ சீஃப் கெஸ்ட பத்தி புகழ்ந்து பேசும்போது நாம எல்லாம் பக்கத்துல இருந்தே ஆகணும். எதுக்குடி விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கு? கண்டிப்பா நண்பன் பட பாணி மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா சொல்றேன், இவ மனப்பாடம் பண்ணி படிக்கிறத பார்த்தா இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்கு. அம்மா சீஃப் கெஸ்ட் யாரு? ஆஹா, சீஃப் கெஸ்ட் இந்த பையோட தான வருது. இவளகிட்ட சொல்லக்கூடாது. நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கணும். அம்மா, கிங்ஸ்ல பத்தி இவ புகழ்ந்து பேசினா எப்படி இருக்கும்? இப்ப எதுக்கிட்ட நீ அப்படி விழுந்து விழுந்து சிரிச்சு நடக்க? பின்னாடி நடக்க போகுதுன்னு நினைச்சி இப்பமே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்தது. அப்ப சீஃப் கெஸ்ட் யாருடி? பொறுத்திருந்து பாரு. அப்படின்னா பேச்சத்தை சொல்லாத, சொதப்பிடுவா. அது இப்ப பெரிய கச்சேரி இருக்கும் உங்களுக்கு. பெருசு இல்ல, பெரிய சம்பவமே இருக்கு. ஸ்டேஜ் பக்கத்துல 2-3 ஸ்டூல போட்டு உட்கார்ந்துடணும் சரியா? அப்பதான் அந்த பையனில பார்த்து பார்த்து சிரிக்கிறதுக்கு செம்மையா இருக்கும். இவன் மனப்பாடம் பண்ணி கிளாஸ்ல எக்ஸாம் எழுதும் போதே எப்படி எழுதிருப்பா. இவன் மனப்பாடம் பண்ணி பேசுனா எப்படி இருக்கும்? சரி சரி பாத்துக்கலாம். ஏமா, ரிசப்ஷன்ல நீங்க 3 பேர் தான் நின்னுட்டு இருக்கீங்க. ஆமா சார். சீஃப் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா பொக்கே கொடுத்து நல்லபடியா வரவேற்கணும் சரியாமா? சீஃப் கெஸ்டுக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்த்தனத்தெல்லாம் கொஞ்ச நாள் சுருட்டி வைங்க. முக்கியமான விஐபிகள்லாம் வராங்க. கரெக்டா பொக்கே கொடுத்து வரவேற்று கரெக்டா ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு விட்டுறணும். புரியுதா? புரியுது சார். அம்மா இது வந்து பண்ணிடுங்க. பண்ணிரா? அது உங்களுக்கு தெரியல சார். ஏமா வரவங்க பெரிய பெரிய ஆட்கள்மா. ஐயோ என்ன செய்ய உங்களை வச்சுக்கிட்டு. சரி நான் போய் பன்னீர் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். நல்லபடியா வரவேற்கணும். புரியுதா? சார் வாங்க 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 சார் வாங்க சார். சீஃப் கெஸ்ட்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொக்கேல எடுத்து எங்கடி? ஏமா சீஃப் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா பார்த்து பண்ணிருங்க. ஓகே சார் ஓகே சார்.
வணக்கம் சார், வணக்கம் சார். வளர்த்தி இருக்காருடி. வாங்க சார். பரவாயில்ல, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க, நான் வரேன். வாங்க சார், வாங்க சார். ஏமா பொக்கே கொடுத்து வரஎடுத்து உள்ள கூட்டுவாங்கன்னு நான் கூட்டு போனா நல்லா இருக்காது. ஓகே சார். வெல்கம் சார். எத்தா உயரமட்டி. சார் இந்தாங்க சார் ஓகே. இல்ல ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், பின்னாடி வரவங்களுக்கு கொடுங்க. ஓகே, ரொம்ப நல்ல மனசு. அடி இந்த சாருக்கு இந்த பொக்கே வேண்டாமா, நம்ம தூக்கிட்டு போயிருவோம் சரியா? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்ப யாராவது பொக்கே வேண்டாம்னு அதை நம்ம தான் கொண்டு போறோம்னு சாருக்கு தெரிஞ்சிடாதே. இல்ல அதான் சார் வேண்டாம்னு சொன்னவள, அதான் இந்த பொக்கே நம்ம கொண்டு போகணும்னு சொன்னேன். இல்ல சார் வேஸ்டா போகுமே அதான் சொன்னேன். சரி அந்த பொக்கே கொடு. உன் வாயில மண்ணள்ளி போட. அழகா அந்த பொக்கே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். குடின்மை வேண்டான்னு சொன்னீங்க. அதான் இப்ப வேணும்னு கேக்குறல, கொடு. எனக்கு என்னமோ இந்த ஜவாப்பை உள்ள அடிக்கடி சொல்லுவாள்ல 6 அடின்னு, அதுவா இருக்குமோ? பொக்கே கொடு. வேண்டான்னு சொன்னீங்க. இப்ப கேட்கும்ல, கொடு. வச்சு தொலைங்க. என்னமோ வாம்புக்கே கொடுத்த மாதிரி ரொம்ப தப்பிக்க பண்ணுத. அவருக்குன்னு கொடுத்து வச்சதானே, குடுட்டி. எல்லாம் வாயால வந்தது. குடின்மை. இந்தாங்க சார் உங்க பொக்கே. கொண்டா. தேங்க்யூ. அத வாங்கிட்டல, இனிமே என்ன தேங்க்ஸ்? பரவாயில்ல சார். இல்ல நீ வச்சுக்க. அத்தை இப்ப இசைக்கு பத்துக்கிட்டு எரியுமே. யாருக்கு? உனக்குதான். இந்தா வாங்கிக்க. நீ ரெண்டு பொக்கே வச்சுக்கன்னு ஆசைப்பட்ட, இந்தா நான் தான் உனக்கு கொடுக்க, வாங்கிக்க. ஏன் இந்த காலேஜ்ல படிக்கன்னு பாக்கியலோ? அப்படிலாம் இல்ல, இந்த வாங்கிக்க. பரவாயில்ல வேண்டாம். ஸ்டேஜ்ல உங்க ஏதாவது பேச சொல்லுவாங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. இந்த சம்பவத்தை அப்படியே ஸ்டேஜ்ல போய் சொல்லுவீங்க, எல்லாரும் அப்படின்னு கை தட்டணும். அதானே உங்க என்ன? அட குட் ஐடியா. சத்தியமா சொல்றேன், என்ன 2 வார்த்தை பேச சொல்லியிருக்காங்க, எனக்கு பேசக்கே தெரியாது, என்ன பேச நினைச்சேன், அழகா எடுத்து கொடுத்துட்டியா? எடுப்பட்டவளே, ஸ்டேஜ்ல போய் இத அவர் சொன்னா நம்ம நிலைமை என்னத்துக்கிட்டே ஆவறதே. நாம தான் பொக்கே போல கலந்துட்டு போறோம்னு தெரிஞ்சிராதே. நானே யாராவது பொக்கே வாங்காம அப்படி வச்சுட்டு போவேன், அதை வீட்டுல கொண்டு போய் வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப ஸ்டேஜ்ல போய் சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆவறதே? அட்டி ஒன் நாக்கு இருக்கு பாரு, ஒன் நாக்கு. சத்தியமா சொல்லுது, அது இப்படி சொல்ல எனக்கு தெரியாதே. என்னங்க என்னங்க உங்களதான்? யார? இந்த புளு சுடிதாரு உன்னையதான் கூப்பிடுதாவ, என்னன்னு கேளு. என் வாய் சும்மா இருக்காது, நான் பார்க்கல. அவங்க ஐடியா சூப்பரா கொடுத்துட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க. தேங்க்ஸ் தானே சார், நாங்க நல்லா சொல்லிடுவோம் சார். நீங்க போயிட்டு வாங்க சார். தாங்கள் யாருன்னு சொல்லவே இல்ல. எதுக்கு? இல்ல சார், பின்னாடி உதவும், அதுக்கு தான். இன்ஜினியரிங் காலேஜ் இருக்க பக்கத்துல. ஆமா. கரஸ்பாண்ட். அட்டிச்சமா யாருக்கு தெரியலட்டி? இது வரைக்கும் தெரியல, இப்ப தெரிஞ்சிட்டு. நாம தான் கை வைக்காத இடமே இல்லையே. அன்னைக்கு எங்க காலேஜுக்குள்ள வந்தது நீங்க தானே? இப்போ சரியா தெரியலையே. எப்போ சார்? கேமரால பார்த்தேன், நீங்க முன்னாடி வந்தது இல்ல? இல்லையே சார், நீங்க சொல்லிட்டா அங்க இன்ஜினியர் காலேஜ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் சார். அதானே? அது எப்படி எங்களுக்கு இன்ஜினியர் காலேஜ் இருக்குதுன்னா அது பாய்ஸ் காலேஜ், அது எப்படி எங்களுக்கு தெரியும்? சரி இந்த பொக்கே போடு. அது இதுக்கப்புறமும் பொக்கே வாங்க வேணாம். பரவாயில்ல சார், வச்சுக்கிடுங்க சார். சரி பரவாயில்ல, இந்த அப்படி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். கேமரால பார்த்தேன், நீங்க முன்னேற பண்ண வாழ்த்தனத்தை பார்த்தேன். அப்பவே உங்களை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், டைம் இல்ல, இன்னைக்கு பார்த்துட்டேன். இல்ல தமிழே, அவியத நம்மள கண்டுபிடிச்சிட்டாவல, உட வேண்டியதானே. அவியலே மறந்துருப்பாவ. எதுக்கிட்ட இல்ல இல்லன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிற போலுக்கட்டி. அன்னைக்கு ஒன்னாதான் அந்த காலேஜுக்குள்ள போனோம், தெரியுமில்ல? அது வந்து வாய மூடிக்கிட்டு இது பத்துக்க. நான் இங்க செவாலி பண்ண, அங்க செவாலி பண்ண.
உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டே. இந்தா வாங்கிக்க. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தானே படிக்கிட்டு இருக்கா? ஆமா. நல்ல கோர்ஸ். அப்புறம் ஜாப்புக்கு எங்க போற? ஏடி, அங்க என்ன நடக்குன்னு பாரு. அந்த 6 அடி வாய்ப்பு நிறைய இருக்கு. அவர் பார்வை புள்ள அவன் மேலதான் இருக்கு பாத்துக்க. அதுக்கேண்டி நீ அழுதுகிட்டு இருக்க? பின்ன வருத்தம் இருக்காதா? அப்பப்ப அவளை ஓட்டதுக்கு 2 அடின்னு சொல்லுவோம். இனி எப்படி சொல்ல முடியும்? இப்போ உனக்கு அதான் கவலை. பையன் உள்ள சொன்ன மாதிரி 6 அடியில புடிச்சிட்டால. யாரு இவா? இவளை பத்தி தெரிஞ்சு மட்டும் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுக்கு காதல் வராது. உங்க பேரு? இவளாட்டி பேசுற? நாம இருக்கும்போது அவளை 2 அடின்னு கடைசி வரைக்கும் சொல்லணும். போடி அவளை. பிரேம். உன் பேரு? சொல்ற அளவுக்கு அவ பேரு நல்லாலாம் இருக்காது சார். என் பேரு நல்லா இல்லையோ? இப்போதைக்கு நல்லா இல்லட்டி. நானும் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாத்துக்க. உன் பேரு நல்லாவே இல்லட்டி, என்ன செய்ய அப்படின்னு. இப்ப கேட்டவள அதை சொல்லிட்டோம் பாத்துக்க. விடுங்க சார், இவ பேர்லாம் சொல்ற அளவுக்கு அவள நல்லாலாம் இருக்காது. ஏன்டி உங்க 2 பேருக்கும் பொறாம மூஞ்சில இப்படி தாண்டம் ஆடுது? அவர் என் பேர் தானே கேட்டாரு. அதான் சொன்னா சொல்லுற அளவுக்கு நல்லா இல்லன்னு. உனக்கு தெரியாதுடி, உன் பேரை பத்தி உனக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். உன் பேரு நல்லாவே இருக்காது. அம்மா, 3 வாளுங்கன்னு நினைச்சேன். இவ்வளோ வாளுகளா இருக்கும்னு எதிர்பார்க்கல. சொன்னது சரிதான். அடே, எப்படிடா சமாளிச்சீங்கப்பா இவ்வளவு நாளா? அவர் என் பேரை தானே கேட்டாரு. அதுதான் நாங்க சொன்னோம் சொல்ற அளவுக்கு நல்லா இல்லன்னு. ஜபா நல்லா இல்லையாங்க? அதே வேற யாருக்காவது வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் உன் துரதிஷ்டம் உனக்கு வச்சுட்டாங்க. பட் அதனால நல்லா இல்ல. அதே இது வேற யாருக்கா வச்சிருந்தா ரொம்ப ஸ்வீட்டா இருந்திருக்கும். அதே மத்த நேரம் உனக்கு இது கரெக்டா இருந்தது. ஆனா பட் துரதிஷ்டம் இந்த நேரம் உனக்கு இந்த பேர் நல்லா இல்ல. நூடுல்ஸ் மண்டை. அம்மா நீ இப்படிலாம் பேசுவியாங்க? நீ பேருக்கு நூடுல்ஸ் மண்டைன்னு சொன்ன. நீ இப்படி பேசுவதே எனக்கு இன்னைக்கு தான் மட்டும் தெரியும். அடப்பா, அதை வத்தீங்களா? நான் நிக்கிறியே மறந்துட்டாளுங்களே. என்ன பார்த்து நூடுல்ஸ் மண்டைன்னு சொன்ன. கவின் உனக்கு கரெக்டா தான் மட்டும் பேர் வச்சிருக்கா. ஓ, இவதான் கவினா? கவின் உனக்கு பொருத்தமா பேர் வச்சிருக்கா, நூடுல்ஸ் மண்டை. கவின் இப்ப மட்டும் அவன் என் கையில கடிச்சா டை குடிச்சிட்டு வந்து என் பேரு நூடுல்ஸ் மண்டைன்னு மாத்திட்டல. இப்ப பாரு, ஒருத்திக்கு இப்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமே. இப்ப பாரு பக்கம் பக்கமா எப்படி டைலாக் பேசுவானே. பையன் உள்ள இதுக்காக தான் காத்துட்டு இருந்திருக்கா. இங்க என்னதான் நடக்குன்னு பாக்கணும். பத்தியா கவின் உனக்கு எப்படி பேர் வச்சிருக்கான் பத்தியா? ஆனா இப்பெல்லாம் வச்சிருக்க கூட தெரியுமா? இப்போ உனக்கு அப்படி குளு குளுன்னு இருக்குமே. கரெக்டா சொன்னடி. சே அப்பெல்லாம் இல்ல. இருந்தாலும் உனக்கு கவின் அப்படிலாம் பேர் வச்சிருக்க கூடாது. அது என்ன நூடுல்ஸ் மண்டை. எனக்குலாம் வட்ட பேர் இல்ல பத்தியா. நீ மூடிக்கிட்டு போ. உனக்கு கிங்ஸ் என்ன பேர் வச்சிருக்காவன்னு எனக்கு தான் தெரியும். ஓ, இதான் கிங்ஸ்லினா? அவன் பழைய கில்லாடியாச்சு. அவன் இப்படி இப்படி சூஸ் பண்ணனா? சே அதெல்லாம் எனக்கு எந்த பேர் வைக்கவே இல்லையே. யாரு சொன்னா அது உனக்கு பேர் வச்சிருக்காவ? எடி சாபா, இவனுக்கு பேர் வச்சிருக்காவலாட்டி? ஆமா ஜபா, நல்லா இருக்கு. ஆமா, உனக்கு கூட பேர் வச்சிருக்காவல. உங்களுக்கு போறாம அதான் நீங்க இப்படி சொல்லுவீங்க. எனக்குலாம் எந்த வட்ட பேர் இல்லையே. யாரு சொன்னா? கிச்சிலின்னு உனக்கு வச்சிருக்காவல்ல. அம்மா, முடியலம்மா. எப்படி இது எப்படி அந்த குடும்பத்துக்கு? ஐயோ, அவனுக்கு பேசவே மாட்டானுங்களே. அவனுக்கு கை தான் பேசும், இவங்களுக்கு வாய் மட்டும் தான் பேசுது. ரிசப்ஷனுக்கு பொருத்தமான ஆட்களை தான் காலேஜில் வச்சிருக்காங்க. ஜபா, நல்லா இருக்கு. ஸ்வீட் நேம். நல்லா இருக்கா? நாங்க தான் பேரே சொல்லலையே. ஆமா, என் பேர் நல்லா இருக்கும். நல்லதா இருக்கு. நல்லதா இருக்கும். நல்லதா இருக்கு. நல்லதா இருக்கும். என்ன சோதிக்காதடி. ஜபா, இந்த பொக்கே வாங்கிக்க. எனக்கா? ஆமா, உனக்கு கொடுக்க வாங்கிக்க. அவங்களுக்கு கிடைக்கும். உன யாருன்னு தேட வேண்டியது இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல. 3 பேரும் எப்பவுமே இப்படிதானா இல்லை எப்பமாவது இப்படியா? எப்படி இப்ப நடந்துக்கிட்டீங்களே? நாங்க கேஷுவலா நடந்துக்கிட்டோம். கேஷுவலா? ஆமா. கவினை எங்க இருந்துடா பிடிச்ச? சரிம்மா, நீ சும்மா இருக்க. நான் பொக்கே வாங்கிக்க. சும்மா நிக்கேனா? ரிசப்ஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கேன்.
இதுவும் வேலைதான் சார். ஸ்டேஜ்ல போய் போட்டு கொடுத்துறாதீங்க. இல்ல இந்த புக்கை வாங்கிக்க. பிரேம் ஜபா. எதுக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு? பிரேம் சரி. இந்த வாங்கிக்க. ஏட்டி, சரி. எனக்கு என்னமோ இது முத திருப்பி பார்த்த மாதிரி தெரியலட்டி. பல நாள் தேடிட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. பிரேம் ஜபா. என் பேரு பிரேம். கிடையாது, உனக்கு பொறாம. உங்களுக்கெல்லாம் பொக்கே கிடைக்கலன்னு பொறாம எனக்கு பொக்கே கிடைச்சிருச்சு. நாங்க புடுங்கிடுவோம். புடுங்க முடியாது, அது எனக்குள்ள கலந்துருச்சு. வேண்டாம் சொன்னா கேளு. முடியாது, முடிவு பண்ணிட்டேன். நாங்க சம்மதிக்க மாட்டோம். ஓ சம்மதம் எனக்கு தேவையில்லை. எங்க சம்மதம் இல்லாம நீ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டானாலும் பரவாயில்லை. நீ எங்களை விட்டாலும் நாங்க உன்னை விட மாட்டோம். இன்னிலிருந்து நீங்க யாரோ நான் யாரோ. மன்னிக்கணும், 2 வயசுலயே உன்னை எனக்கு தத்து கொடுத்துட்டாங்க. நான் டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்க டைவர்ஸ் கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த பொக்கை எனக்கு தான். எங்களுக்கு பொக்கை கிடைக்காம நீ இந்த பொக்கை கையில வைக்க கூடாது. எனக்கு கிடைச்ச பொக்கையை யாரும் தட்டி பறிக்க முடியாது. எங்களுக்கே பொக்கை கிடைக்காதப்போ உனக்கு மட்டும் கிடைச்சா நாங்க விட்டுருவோமா என்ன? அதுக்குத்தான் ஜபான்னு பேர் வைக்கணுங்கிறது. உன் பேரு நல்லா இல்ல. இந்த பேர் பிடிச்சனாதானே இந்த பொக்கை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு ஏன் கொடுக்கல? எங்களுக்கு பொக்கை இனிதான் கிடைக்கும். எனக்கு பொக்கை கிடைச்சிட்டு நாங்க புடுங்கிடுவோம். முடியாது. எங்களுக்கு பொக்கை கிடைக்கல, உனக்கு மட்டும் பொக்கை கிடைச்சிருக்கு. அது ஆளுக்கு சரிசமா பங்கு வச்சுக்கணும். இந்த பொக்கை எனக்கு மட்டும்தான். எது கிடைச்சாலும் 3 பங்கு வைக்கணும்னு 2 வயசுலயே நம்ம சபதம் போட்டிருக்கோம். மறந்துடாத. அப்படி பார்த்தா நம்ம சபதத்துல கடைசி வரைக்கும் 3 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு தான் சபதம் போட்டோம். நீங்க 2 பேரும் காதலிக்கல, அதான் பிரேக்கப் ஆயிட்டுல. ஆனாலும் காதலிச்சலா இல்லையா? சபதத்தை மீறீங்களா மீறலையா? அத இப்ப காதலிக்கல, அது எனக்கு தெரியாது. இந்த பொக்கை எனக்கு வேணும். இதை மட்டும் நான் பங்கு வைக்கவே மாட்டேன். அப்படின்னா உனக்கு பொக்கை பிடிக்கல, பொக்கை கொடுத்தவர் உனக்கு பிடிச்சிருக்கு. ஐ மீன் கரெக்ட். என்னடி உளறிட்டு இருக்கியா? தெரிஞ்சு போச்சு, ஜபாக்கு காதல் வந்துட்டேன். 8 அடி மிதிச்சேன்னு வச்சுக்க. ஆமா, 4 அடி பூமிக்குள்ள போயிருவேன். எனக்கு இப்ப இல்ல, எப்பவுமே காதல் வராது. ஆனா அவர் உன்னை பார்த்தா பாரு, பார்த்தா அப்படி தெரியலையே. அவர் பார்த்தா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு பொக்கை கொடுத்துருக்காரு, இந்த பொக்கை தான் எனக்கு வேணும். உன் பேரை திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது ஒண்ணு இல்ல, என் பேர் அழகான பேர் ஜபா. ஜபா சொல்லும் போதே எப்படி இருக்கு பாத்தியா? அதான் அந்த பேரை அவர் சொல்லி பார்த்திருக்காரு. நானே அநேக தரம் என் பேரை சொல்லி பார்ப்பேன். அதுல ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கும். ஜபா ஜபா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, புரியுதா? அடுத்த அலப்பற ஆரம்பிச்சாச்சுடி. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை? நான் டான்ஸ் ஆடலனே உள்ள சொல்லிட்டல்ல. அத்தை மறந்துட்டேன். மறந்துட்டியா? அத்தை மறந்துட்டேனே. ஈசே நான் சொல்ல மறந்துட்டேன் ஈசே. எடி இந்த பையில வந்துட்டு இருக்கானே, இவன முன்னாடி நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும்? அத்தை நான் வேற பேசணுமே. எடி உங்களுக்கு எது கேன்சல் பண்ணிட்டல்ல? டெண்டருக்குள்ளதையும் மறந்துட்டேன் விட்டு. அத்தை குளி தட்டி பறிச்சிட்டாளா பாதவத்தி? உன் பேரை சொல்லிட்டே இருந்தியே, எங்க பேரை கேன்சல் பண்ணிட்டு உனக்கு தெரியல? அப்ப இன்னைக்கு செம்ம கச்சேரி இருக்கு. இவனுங்க முன்னாடி இவ ஆட அவ பேச பிரமாதம். கொல்ல கத்திரிக்காய் கேன்சல் பண்ணாமலே இருந்த. நலந்தானா நலந்தானா தாவீது நலந்தானா. ஏதாச்சும் உங்க அப்பாவுக்கு உட்காரத்துல பிரச்சனையாம? இன்னைக்கு ரேச்சல் என்ன பாடுபட போறல தெரியலையே. ஏதாச்சும் உங்க அப்பாவுக்கு உட்காரத்துல பிரச்சனையாம? அப்படியா?
உட்கார இடத்துல வெட்டினவங்களே நீங்க தானே? அது தப்பா குறியாய் போச்சுது. ரேச்சலே உங்க அப்பா உட்கார்ந்தானே அப்படி. அம்மா இது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குது. என்ன பாடுபடுத்துறான் அத்தி. இதுல வேற நான் ஸ்டேஜ்ல இவன் முன்னாடி பேசினா என் நிலைமை என்னத்துக்காகும்? அடிய ரெண்டு என்னக்கு குளி தாண்டிட்டி கடைசியில. ரேச்சலே உங்க அப்பாவுக்கு உட்காரத்துல பிரச்சனையாமே அப்படியா? நலந்தானா நலந்தானா உங்க அப்பா பின்னாடி நலந்தானா. உங்க அப்பா பத்தி நலம் தானே விசாரிச்ச, அது நல்லதுக்கு காலம் கிடையாது. சரி சரி நான் சீஃப் கெஸ்ட் ஓகே கொடுங்க. ரவுடி பையலுக்குலாம் பொக்கே கிடையாது. இங்க காலேஜ் புரியுதா? நான் தான் சீஃப் கெஸ்ட், உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா பொக்கே தர முடியாது. சரி அத்தான் கதை நீயே வச்சுக்க. யாருக்கு யார் அத்தான்? அந்த ரேச்சலுக்கு இந்த கவின் அத்தான். ஆமா நத்தான கூப்பிடுதாவ. அப்படி சொல்லக்கூடாது, கட்டிக்க போறோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. சரியா வாயில அடிச்சுக்க. ஓ வா கட்டிக்க போறோம் பார்த்து வா போன்னு சொல்லக்கூடாது, அவன் வேணும் சொல்லக்கூடாது. இனிமேல் சொல்ல மாட்டேன். அத்தான் அத்தான் நான் அத்தான் என்றுதான் கூப்பிடுவேன். எங்க சொல்லு பாப்பா. சப்பா என்ன பாடுபடுத்துறான் இவனே. ரேச்சல் இந்த பாடுபடுத்துறான்னு ஆத்தி அந்த பயவுல வந்துச்சுன்னா என்ன பாடுபடுத்த. ஆடக்கூடாது ஆடக்கூடாதுப்பா. அத்தி என்ன திணற வேண்டியிருக்குது. சொல்லு ரேச்சலே, அத்தான் என்றுதான் நான் கூப்பிடுவேன். சொல்லு. பாடிரி சொல்லிவிட்டேன். என்ன ரொம்ப வேதனைப்படுத்தாதான் சொல்லிட்டேன். ஐயா வேதனை புரிய தங்கம். அம்மா நெஞ்சு வலியே வந்துரும் போதுக்க. ஓடிரி சொல்லிவிட்டேன். ஒரு அளவுக்கு தான் இருக்கு பத்துக்க. அத்தான் என்றுதான் கூப்பிடுவேன். எங்க ஒரு முறையை சொல்லு பாப்போம். அம்மா வரும்போதே போட்டுட்டு வந்துருப்பானுங்க நினைக்கிறேன். அத்தான் அத்தான் மொத்தம் ஓடி இருங்க சொல்லிட்டேன். இந்த பையனே வந்துட்டா. என்ன சீஃப் கெஸ்ட் வந்து நிக்கும், பொக்கையெல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியல. சீப் கஸ்டுக்கு தான் கொடுப்போம். ரவுடி பையலுக்குலாம் கிடையாது. காது போச்சு கிச்சலே. ஏய் நான் முத எதை சரி பண்றேனோ இல்லையோ, என் காதை சரி பண்ணணும்டா. எருமை பண்ணி. ஆமா உள்ள மட்டும் விலங்கு பாருலாம் எனக்கு வச்சிருவல்ல. அப்புறம் ஒண்ணு பேர வைக்கல, உண்மையில சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே கிச்சலி. எனக்கு கிச்சடி சொன்னீங்கன்னா அதுக்கு அப்பா இருக்கு. ரவுடி பையல இங்க என்ன வேலையா? டான்ஸ் பார்க்கலான்னு. தீசி செத்தா ரெண்டடி கேன்சல் பண்ண சொன்னேன்லடி, மறந்துட்டே விட்டு. நலந்தானா அட தாவிதுங்க தான் இருக்குதா. அதான் நான் சச்சிட்டு இருக்கேன். என்ன திட்டுதான் பாத்துக்கேன்னு பின்னாடி பெருசா வாங்கிட்டானுங்க அப்பா. அது இப்படி வாட்டுதானுங்களே அம்மா. அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைனீஸ் ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. எதுக்கு? இல்ல எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதான் சரி வந்தவங்க பொக்கே கொடுங்க. எடுத்து கொடுத்துருடி. கொடுக்க முடியாது. அப்படியா? போட்டி நாள் ரெடி. சரியான நெத்தி அடி. இன்னும் இவனுக்கு இருந்த ஊர்ல 4 நாள் இருந்தேன். எனக்கு கிறுக்கே பிடிச்சிடும். நான் ஊரை விட்டே போறேன். அட கிச்சன் என்ன ஊருக்கு போற? ஏதோ ஒரு ஊருக்கு போறேன். அட்ரஸ் கொடுத்துட்டு போன. ஏன்? அங்க வந்து நலந்தானா. அம்மா பேரல் எப்படி இருக்குது? அது எங்க அம்மா. அதுதான் நானும் சொன்னேன். ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. என்ன பத்த ரவுடி பையன் சொல்றானே, என்ன நிக்காலுன்னு. அத்தி உலக மகா நடிப்புடா சாமி. அப்படியா? என் தம்பி பத்த ரவுடின்னு சொன்ன? இல்லையே. அண்ணே போய் சொல்லுதானே, போய் சொல்லுதா. டேய் தம்பி, அவ என்ன பத்த ரவுடின்னு சொன்னாலடா. ஆமா சொன்னாங்க அண்ணே, அண்ணி சொன்னாங்க அண்ணே. இல்ல சொல்லல. இல்ல என் காதலி விழுந்த மாதிரி இருந்ததே. இவர் எங்க அக்கா பார்த்தா நடுங்குதாரு. ஆனா நான் இவரை பார்த்தா நடுங்குது. என்ன டிசனே தெரியல. அப்புறம் இந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட் அங்க வரது இல்ல? உங்க அக்கா தான் கேட்காரு. இல்ல எனக்கு அந்த பொக்கே வேணும். எருமை பண்ணி. அட தாவிது சிரிச்ச மாதிரி இருக்குது. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்கள மாட்டி. இல்ல அப்புறம் உங்க அப்பா தாவிதுக்கு கொஞ்சம் விருந்து வைக்க வேண்டியிருக்கு.
ஆஸ்பத்திரியில தங்க சொல்லிடு. எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு 2 அட்மிட் பண்ணிக்கிட்டு ஒரேடி ஆஸ்பத்திரியில வந்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சொல்லிருண்ணா நீங்க வந்துரு. எப்படிலாம் கிண்டல் பண்ணுதானுங்க. டேய் ராஜாங்கடா, அத்தி குட்டி வந்திருக்கு. அம்மாவா? இங்க வா. பரவாயில்லம்மா, நான் அப்பா கிட்டே நின்று கிடந்தேன். அவன் எவ்வளவு சார்னு உனக்கு தெரியாது. அம்மா பொக்கே கொடுக்கலையா? அப்படியே பேசுறாங்க டீ, சொல்லி கொடுத்த மாதிரியே. கண்டுக்காம நின்று கிடந்து பய உள்ள பேசுறதெல்லாம் எனக்கு கடுப்பாகும். பிஞ்சிலே பழுத்ததுன்னு சொல்லுவாங்க, கண் கூட பார்த்தாச்சு. அதானே யார்கிட்ட வளருதா? அம்மா சப்பா ரேச்சலு கோபப்படுறாரே. அம்மா அம்மாவு நீயே அப்பாவு நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அப்படியே நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டானுங்க. அம்மா அம்மா கூல் ரேச்சல் கூலாரே. புள்ள கூப்பிடுதாம்ல, என்னன்னு கேட்கலாம்ல. கூலர் ரேச்சலே கூலாரே. அவனை சொரிஞ்சு விட்டுட்டு போயிருவானுங்க. நீ சொரிஞ்சனா உனக்கு தான் காந்தான எடுக்கும், பாத்துக்க. கூல் கூல் கூல். அம்மா அம்மா நீ சுமந்த பிள்ளை. அடியே இந்த பைய கூட உங்களை விட்டு வைக்கலடி. எங்க வளர்றா அப்படிதானே இருப்பான். புள்ள கேட்காமல. என்ன கேட்டா? நீங்க ஆக்டிவ் கஸ்டர்ல நீங்க உள்ள போங்க. பொக்கே கொடுக்கல. அதான் நான் கேட்டேனே, ஓல்ட் ஸ்டூடெண்ட்லாம் வரல. முடியலம்மா, ஓல்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் வந்து வேஸ்டா போச்சுதா. இல்லையா, ஓல்ட் ஸ்டூடெண்ட்லாம் வரதா கேள்விப்பட்டேனே. எட்டி உனக்கு நேரமே சரியில்லை. உங்க அக்கா வாரடி. சக்கானா கொன்னுறேன். நான் உன்னை பார்த்தாதடா நீ என்ன ஓட்டுவ. நான் உன்னை பார்க்க போறதே இல்லை. அந்த வானம் அழகா இருக்கிறது, அந்த நிலம் அழகா இருக்கிறது, ஏன் அந்த நட்சத்திரங்கள் கூட அழகா இருக்கிறது. உன்னை தவிர உன்னை எடுத்து பாத்திர மாட்டேன்டா. டேய் கவினே. செம்பிளிங்க ஐயா, ஐயா வாங்க வாங்க ஐயா. உங்களுக்காக தான் ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிக்காம இருக்கோம். நீங்க வந்து குத்துவிளக்கு ஏத்திட்டீங்கன்னா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குத்துவிளக்கு ஏத்துறது எங்க வீட்டு வாரிசு தெரியும்ல. ஐயா பேர் தான் போட்டிருக்கேன், ராஜா பேர் தான் போட்டிருக்கேன். என்னது இவன் ஐயாவா? சப்பா முடியல. எங்க வீட்டு வாரிசு குத்துவிளக்கு ஏத்துவான். வாங்க 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 வாங்க. ராஜா சிங்கக்குட்டி வாடா. அப்புறம் டான்ஸ்லாம் கண்டிப்பா உண்டுல? கண்டிப்பா உண்டு. எல்லாம் நிறைய டான்ஸ் இருக்குது, வாங்க. எல்லா டான்ஸையும் உட்காந்து பார்க்க எனக்கு டைம் இல்ல. அந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுல ஒரு குரூப்ல டான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. சொதப்பிட மாட்டிய? உன்னை நம்பிதான் உன்னை ஸ்டேஜ்ல விட்டுருக்கேன். ஏதாவது சொதப்புன காலேஜ் விட்டு தூக்கிறேன் பாத்துக்க. முக்கியமான விஐபி உங்க டிபார்ட்மெண்ட் டான்ஸை தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொதப்புனு வச்சிக்க. நீ ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கும் போதே உன் டிசி உன் கையில இருக்கும், பாத்துக்க. எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, சொதப்பிட மாட்டிய? அந்த பயம் இருக்கட்டும். கிங்ஸ்லின் ராஜா, கண்டிப்பா டான்ஸ் நல்லா இருக்கும். நீங்க உள்ள வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணணுமா? இப்பவே ஆர்டர் பண்ணியது. இல்ல இல்ல, சும்மா சொல்லி பார்த்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க 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 வாங்க. டான்ஸ் கன்ஃபார்மா இருக்கணும். கன்ஃபார்மா இருக்குது. வாங்க 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 வாங்க. ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டான்ஸ் உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. சீக்கிரம் வாமா. ஓகே சார். முக்கியமான ஒரு சொல்ல மறந்துட்டேன். சொல்லு கவினே. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்ல ஒரு டான்ஸ் மட்டும் தானா? யார் சொல்றா? அந்த நிக்காங்களே ரேச்சலே சொற்பொழி வேட்டுறாங்க, கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா நான் கேட்டுட்டு தான் இருந்து போவேன். அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். கண்டிப்பா அது இருக்கணும் பாத்துக்கங்க. சொற்பொழிவு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு சொற்பொழிவுனா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கங்க. சொற்பொழிவு சொற்பொழிவு கேட்டிருக்க மனுஷன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான். ஆமா, அதனால சொற்பொழிவு கண்டிப்பா இருக்கணும். டான்ஸ் முடிஞ்ச உடனே சொற்பொழிவு இருக்கணும். புரியுதுல உங்களுக்கு? கண்டிப்பா டான்ஸ் முடிஞ்சோடனே சொற்பொழிவு தான். சொற்பொழிவுக்காக வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். ரொம்ப நன்றி கவினே. நீங்க வந்திருக்கீங்க பாருங்க, போங்க. சரி கவினே. சொற்பொழிவே அப்பா காது குளிர கேட்கணும். பார்க்க மாட்டேன்.
டேய் நீ என்ன பண்ணாலும் சரி நான் பார்க்க மாட்டேன். அது என்னதுன்னு பாரு. நிஜமா தான் சொல்றேன். அது ஏதோ கருப்பா புட்டா இருக்கு பாரு. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பாத்திரக்கூடாது. டேய் உங்க சேட்டைக்கு ஒரு எண்டே இல்லையாடா. வாவ் மச்சான் நல்லா இருக்கு. இன்னும் நம்ம உள்ளே போகல, அதுக்குள்ளே இவ்வளவு காட்டிருக்கானுங்க. இன்னும் உள்ள என்ன நக்க பொருளாம் வச்சிருக்கானுங்களா? டேய் ஸ்டேஜில் ஏறி உட்காந்துருக்கானுங்க. என்னென்ன நகலெல்லாம் பண்ண போறானுங்களோ தெரியல. கூட வேற அந்த ராஜா வேற கூட்டத்திருக்கானுங்க. அவன் எல்லாத்துக்கும் மேல பண்ணுவான். ஆனா கிங்ஸ்ல பாராட்டும், அவனுக்கு கொஞ்சம் சேட்டை இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். வாய கழுவிட்டி, அவன் இன்னும் சேட்டை ஆரம்பிக்கல. இனிதான் மட்டும் அவன் ஆரம்பிப்பா. ஐயோ என் பேரை டெய்ல் பண்ண சொன்னா நீ டெய்ல் பண்ணாம வச்சிருக்க. நான் இப்ப அவன் முன்னாடி எப்படி டான்ஸ் ஆடுவேன்? அவன் என்ன ஆட விடுவானாட்டி? நம்ம யாருக்கும் வரக்கூடாது. ஒன்ன கூட ஒரு கரையில சேர்த்துல அங்கத்தி நிக்கா பாரு. எப்படி பேச போறலாம்? பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன். எப்படி பேசுறேன் மட்டும் பாருட்டி. நான் எப்படி ஆடுறேன் மட்டும் பாருட்டி. ஐயா எப்படி ஆட போறேன்னு தெரியலையே. பயத்துல டான்ஸ் வருமா என்னன்னு தெரியலையே. தா தக்க தக்க தை தா இப்பமே வர மாட்டேங்குது. ஸ்டேஜ்ல எப்படி வர போகுதுன்னு தெரியலையே. ஒரு அட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். தா தக்க தக்க தை. அழகே போராமைப்படும் பேரழகி, உன் கண்ணசையில் மயங்கி போனேனா? மயக்கம் தெரியாமல் உன்னிடமே உன் நெருக்கத்தில் அடங்கி போகிறேன் நான். சொல்ல துடிக்கும் உதடுகளுக்கும் சொல்லாமல் தவிக்கும் இதயத்திற்கும் இடைப்பட்ட உணர்வே காதல். போச்சு. யாருமே இப்ப எதுக்கு என்ன போட்டோ எடுத்தீங்க? நான் இங்க ஒண்ணு போட்டோ எடுத்தேன். நான் இந்த டெக்கரேஷன்ல போட்டோ எடுத்தேன். அழகா இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்தேன். நீங்க என்ன எடுத்தீங்க? நான் பார்த்தேன். நான் அழகா இருக்கிறதெல்லாம் எடுத்தேன், அவ்வளவுதான். இல்ல நீங்க என்ன எடுத்ததை நான் பார்த்தேன். அழகா இருக்கிறதெல்லாம் எடுத்தேன், அவ்வளவுதான். மரியாதை அதை டெலிட் பண்ணுங்க சொல்லிட்டேன். முடியாது. நான் இன்னும் ஒண்ணு எடுத்து சொல்றேன். நான் அழகா இருக்கிறதெல்லாம் எடுத்தேன். போரிக்கி இனிமேல் இந்த போட்டோ விட்டு நான் உங்க வீட்டுல இருந்தது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓடி போ. அதான் போறல. எட்டி மிதிச்சுடா, ஓடிடு. எப்ப பருக்கோத்த கலப்பிடு. போடி பா பா. என்ன திரும்பி வந்துட்டு இருக்கப்பா? நான் கரெக்டா இருக்கேன், நீங்க தப்பா நின்னுட்டு இருக்கீங்க. உயிரு கோத்த கலப்பிறத கையில என்ன இருக்கு பார்த்தல, தூக்கிட்டு எரிஞ்சிருவா. போடி குரங்கு எருமை பாஞ்சிரு, ஓடிடு. கோத்த பாரு. போரிக்கி ஐயோ ஓட்டத்தை பிடிச்சிருங்க. நில்லடி, ஓடாத. அது யாரும் இல்ல, இங்க தள்ளிவா. கொண்டு சொல்லிட்டேன். அது இல்ல. சரி கிட்ட தள்ளிவாய. கொண்டு சரி நான் கிட்ட வரேன், ஓடாத சொல்லிட்டேன். கிட்ட வருவேன், ஓட கொண்டுருவேன். சும்மா கேஷுவல் அடிக்க இல்லை. ஏன் நீ பக்கத்துக்கு வர மாட்டேங்கிற? கொண்டுருவேன் சொல்லிட்டேன். கருக்கு பிடிக்க வச்சாத. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லையே சொல்லிட்டேன். பக்கத்துல வரக்கூடாது. பாரு எனக்கு வருவேன், ஓடுன்னு வச்சுக்க. அப்புறம் நீயே நினைச்சா உன் பக்கத்துல வரமாட்டேன். நான் வருவேன், சாதாரண நிலை. யாரும் பார்த்தா தப்பா நினைக்காத அளவுக்கு சாதாரண நிலை. சரியா? வேண்டாம் சொல்லிட்டேன். சொன்ன கேளு. சரி கை கொண்டா. சொல்லிட்டேன். வேண்டாம். ஒண்ணு இல்ல, கையை கொண்டா. ஒன்னும் பண்ண மாட்டேன், கையை கொண்டா. மாட்டேன். கையை தந்துரு. இதை பத்தி உனக்கு தெரியல. கத்தாதடி. உன்னை பார்க்க ஸ்டேஜ் இருந்து இறங்கி வந்திருக்கேன். கத்தாத. மரியாதை என் கையை விடுங்க சொல்லிட்டேன். என் கையை பிடிக்காதீங்க. விடுங்க. கத்தாதடி. யாராவது பார்க்க பாருங்க. கையை விடுங்க. கத்தாதடி. அது பொய்கை சொல்லும், உன் இதயம் கேட்டா அது செய்கை சொல்லும். சொல்லி தூண்டுடே பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம். சரி
யாரும் பார்க்கலையே. எவ்வளவு தைரியம். சரி போ. கொண்டாடு ராஸ்கல். சரி 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 வரேன். அம்மா இந்த பயவுல எங்க போச்சுதே? டான்ஸுக்கு பயந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டாளா? அடுத்து அவ ப்ரோக்ராம் தானே. டேய் இசை, ஏய் இசை. நீச்சல் பயவுலைக்கு பயத்துல காய்ச்சலே வந்துட்டு இவ எங்க போனான்னு தெரியலையே. டேய் இசை. கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் பறிக்க சொல்லி தூண்டுடே பவள மல்லி தோட்டம். இவர் என்ன நம்மளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு? அந்த பயவுல நம்மள கண்ணடிச்ச மாதிரி இவர் நம்மள பாக்குறாரோ? கண்டுக்காம போயிருவோம். ஜப்பா கூப்பிடுற விதமே சரியில்லை. சார் என் ஃப்ரெண்டு தேடி வந்தேன். அங்க நிப்பா நினைக்கேன். வரேன். நான் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் வரேன். இல்ல உங்ககிட்ட பேசணும். அதான் சொல்றேன். என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் வரேன். சொல்லிட்டு இருக்கேன்ல. பின்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன். பேசணும்னு சொல்லி நிக்கல. நான் என்ன மொழி முடிக்க உனக்கு தெரியல. எதுக்கு உன் பின்னாடி வந்து உனக்கு தெரியல. பொண்ணு எவ்வளவு தான் பின்னாடி வருமா? அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல ஒரு துப்பு கொடுத்தாங்க. நான் பார்த்துட்டு முடி சொல்றேன்னு சொன்னேன். ஏன் துப்பா? நீங்க வேற யாரையோ பாக்குறதுக்கு என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? இன்னும் எங்க வீட்டுல கல்யாணம் முடியும்போது 2 அக்கா இருக்காங்க. அப்புறம் எப்படி எனக்கு துப்பு கொடுப்பாங்க? அந்த அது என்னது ஆபிரகாம் மகதானே? எங்க அப்பா பேரு வேற. ஐயோ மோச்சா மாத்திட்ட முழுக்க. இல்ல அது வந்து நீங்க சொன்ன பிள்ளையும் இங்கதான் படிக்குது. ஆனா நான் இல்ல. ஐயோ ஐயோ எனக்கு இவ்வளவு பிடிச்சு போச்சு. என்ன இப்படி மாறி போச்சுது. அது வந்து நினைச்சேன் உங்க ஸ்டேட்டஸுக்கு நீங்க என்ன பார்க்கும்போதே நினைச்சேன் தப்பாதான் இருக்குன்னு. நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. அவ வேற டிபார்ட்மெண்ட். அவ கொஞ்சம் வசதியானது. அவங்க அப்பா பிரின்சிபல் தானே. ஆமா. சப்பா நானே என்ன நினைச்சு பயந்துட்டேன். எங்க அப்பா விவசாயம் தான் பாக்குது. உங்களுக்கு அந்த பொண்ணு பாக்கணும் தானே? இருங்க நான் கூட்டிட்டு வரேன். அது வேண்டாம். இல்ல அவ இங்கதான் நிப்பா. நான் கூட்டிட்டு வரேன். அவ பேரு ஜெபராணி. என் பேரு வெறும் ஜெபா. ஜபா நல்லா இருக்கு. அது வந்து இல்ல நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். இல்ல இனிமே பார்க்க முடியாது. இல்ல நீங்க பார்க்க வந்த பொண்ணு தெரிஞ்ச தையமலோ. நான் பார்க்க வந்த பொண்ணு நீ நடிச்சு பார்த்துட்டேன். இனி வேற தெரியல நான் பார்க்க முடியாது. என்னமா தெரியல பார்த்தோன்னே பிடிச்சிட்டு உன் பேச்சு உன் சேட்டை எல்லாம் பிடிச்சிருக்கு. என்னது பிடிச்சிருக்கு. இவர் என்ன சொல்லிக்கிட்டு போறாரே? அது எனக்கு ஆப்போச்சு வர படுக்க. எம்மாடியோ எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச எடுத்துக்க வருது. எம்மா இல்ல இவரை பார்த்தா ஓடிடணும். இதுக்கப்புறம் லைக் பண்ணாது ஓடிடும். அங்கதான் சிக்னல் கொடுக்கல. தனியா வா தனியா வாடி. வரமாட்டியோ? என்கிட்ட இப்பெல்லாம் பேசாதீங்க. எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல. ஆமாட்டி பிடிக்காது உனக்கு. கொண்டுங்க ஓடிருங்க சொல்லிட்டேன். சரி இங்க வா. எதுக்கு? மல்லத்துக்கு கொஞ்சம் இருக்கு. அதை மட்டும் என்ன பண்ணாத மாதிரிதான். இப்போ உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. என்கிட்ட பேசாதீங்க. நீங்க பாட்டுக்கு எங்க அப்பா கிட்ட எப்ப பார்த்தாலும் வம்பளிக்கீங்க. அவர் அத்தனை போய் என்கிட்ட தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் காட்டக்கூடாதுன்னு தானே இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பெருமை கறிக்க வந்தாலும் இருக்குது. ஆமா நீங்க பாட்டு இப்படி பண்ணுவீங்க. அவங்க என்ன என்னதான் திட்டிட்டே இருக்காங்க. அச்சோ என் தங்கத்தை ரொம்ப திட்டுவாங்களோ? நடிக்காதீங்க என்ன? பலான்னு திருப்பி கொடுப்பியா? நீங்க பாருங்க இனிமேல நம்ம ரெண்டே பேசிக்க வேண்டாம். நான் போறேன். போனேன்னு வச்சுக்க உனதான் சொல்லிட்டேன். அதுக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டே இருந்தோம். நான் போறேன். சரி இது என்னடி மாநில ட்ரெஸ் போட்டு இருக்கறீ? ஏன்? ஒண்ணு முழுசா மூடு. இல்லன்னு வச்சுக்க. இப்படி பேசாதீங்க. ஒண்ணு தாவானியா போடு. இல்லன்னு வச்சுக்க. சுடிதாரா போடு. இல்ல வேற ஏதாவது போடு. இது என்னடி? அப்பவே வெளுத்து வாங்கன்னு நினைச்சேன். அதனால விட்டுட்டேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அது என் கூட இருக்க மட்டும் போடு. இவங்க கூட இருக்க மட்டும் போடுறாங்க. அப்பலாம் முடியாது. வீமுக்குனே பேசுவா. சரி கிட்ட வா. எதுக்கு? சொல்லு தூக்கிச்சு கொஞ்சம் இருக்குன்னு. பையன உண்மையில சொல்லிருக்கு. போய் சொல்லு நினைச்சியா? நிஜமாதான் தூக்கிச்சு கொஞ்சம் தான் கூப்பிட்டேன். இங்க இங்க யாரும் இல்லடா. ஓடிருங்க சொல்லிட்டேன். இங்க யாரும் இல்ல. வா. வேண்டாம் கவினே. வேண்டத வேலை பாத்துறத போயிரு. 1000 வாட்டி உன்னை படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த கவினை கூப்பிடாதது. புருஷனை கூப்பிட்ட கூப்பிடி. நீங்க எனக்கு புருஷன்லாம் கிடையாது. எனக்கு வரவும் மாட்டேங்குது. வராது இல்ல. சரி எப்படி கூப்பிட்டுக்க. வா. வேண்டாம் போயிருங்க சொல்லிட்டேன். இப்படி என்ன வரலன்னு வச்சுக்க.
இப்ப நானே நிக்காமலாம் பார்க்க மாட்டேன். மரியாதை வந்துரு. வாடி, யாரும் இல்லல, வா வாடி. வேண்டா ஸ்வீட்டு. சரி நாங்க வரேன், போடாத. நான் மாட்டேன். ஓத்த கலப்பிடாத. இது கோபம் இருக்கு உனக்கு? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி சரி, கூப்பிடாத. நான் போறேன். இருட்டி வாரு. இங்க பாருங்க, போகும்போதே எங்க அண்ணிக்காரி சொல்லிதான் விட்டா உங்ககிட்ட பேசக்கூடாது. நான் போறேன். ஓ, உங்க அடிக்கடி சொல்லிவிட்டாளா? அப்ப இப்ப பாரு. எங்க அண்ணனோட அடியாக்களுங்க சுத்திட்டு இருப்பாங்க. என்னை எப்படி கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. மரியாதை இங்க இருந்து போயிருங்க சொல்லிட்டேன். அதான் சக்கரனா, இது என்ன முதல்ல சொல்லவே இல்ல? ஏன்? கவின், ஐயோ கிங் சைடு. சரி இப்போ கவின், ஒண்ணு வந்துட்டேன். சூப்பா வந்துட்டேன்.